சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு குழந்தை எப்படி பிறந்துச்சுன்னு போன பகுதியில பார்த்தோம். அந்த குழந்தையோட பிறப்பின் நோக்கம் எப்படி நிறைவேறுச்சுன்னு வாங்க தெரிஞ்சுக்குவோம். பந்தல மகாராஜா ராஜசேகரனுக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லை. ஒரு நாள் ராஜா பம்பை நதிக்கரையில கழுத்துல தங்கமணியோட குழந்தைய பாக்குறாரு. அவருக்கு மணிகண்டன் பேர் வைக்கிறாரு. குழந்தை இல்லாம இருந்த ராஜாவும் ராணியும் ஆசையோட மணிகண்டனை வளர்க்குறாங்க. மணிகண்டன் எல்லா கலைகளையும் தேர்ந்த ஒரு பந்தல இளவரசனாக வளர்ந்து வராரு. அப்போ ராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. நாட்கள் செல்ல செல்ல சில மந்திரிகளோட சூழ்ச்சியால தன்னோட மகன் தான் அரசனாக வேண்டும்னும் மணிகண்டனை எப்படியாவது அரண்மனையை விட்டு வெளியே அனுப்பணும்னு ராணியோட மனசுல ஒரு ஆசையை வர வைக்கிறாங்க. அதனால ராணி பந்தல மகாராஜா கிட்ட போய் தனக்கு கடுமையான வயிற்று வலி இருக்குன்னு அதை குணமாக்க புலிப்பால் குடிக்கணும்னு ஒரு பொய் சொல்லி ஒரு நாடகம் ஆடுறாங்க. தன் அம்மாவோட நோயை சரி பண்ணணும்னு மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு போறாரு. மகாராஜா அழுது கொண்டே வழி அனுப்பி வைக்கிறாரு. ஆனா மணிகண்டன் காட்டுக்கு போறது புலிப்பாலுக்காக மட்டுமில்ல, அவரோட அவதாரத்தின் நோக்கத்தை தீர்க்க. மகிஷாசுரனோட தங்கை மகிஷி என்ற அரக்கிய வதம் செய்வதே அவரோட பிறப்பின் நோக்கம். பம்பா நதிக்கரையில மணிகண்டனுக்கும் மகிஷிக்கும் பயங்கரமான ஒரு யுத்தம் நடந்துச்சு. இறுதியில மணிகண்டன் சிவன் மற்றும் விஷ்ணுவோட மகா சக்தியை இணைந்து மகிஷியை வெற்றிகரமாக வதம் பண்றாரு. மகிஷியோட சாபம் நீங்கி மணிகண்டனை வணங்கி அவளும் மறைந்து விட்டாள். வதம் முடிந்த அப்புறம் மணிகண்டன் தன்னோட தெய்வீக சக்தியால ஊரே நடுங்கும் விதத்துல பிரம்மாண்டமான ஒரு புலி மேல உட்காந்து ஒரு புலி கூட்டத்தோட புலிப்பால் எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு போனாரு. இதை பார்த்த ராணியும் மந்திரிகளும் அவங்களோட தப்ப புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. மகாராஜாவுக்கு தன்னோட தெய்வீக சக்தி கொண்ட மகனை பார்த்து அவரை பிரிய மனம் இல்லாமல் அழுதார். மணிகண்டன் ராஜா கிட்ட சொன்னாரு, தந்தையே, எனது அவதார நோக்கம் நிறைவேறியது. நான் மீண்டும் தேவருலகம் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனக்காக ஒரு சிறிய ஆலயம் சபரிமலையில் அமையட்டும். அங்கு நான் தவம் செய்து என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பேன் சொல்லி ஒரு அம்ப விட்டாரு. அந்த அம்ப விழுந்த இடம் தான் இன்னைக்கு நாம வணங்குற சபரிமலை. அங்க 18 படி அமைச்சு சுவாமி ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரியாக இருந்த பக்தர்களுக்கு இன்றும் காட்சி அளிக்கிறார். சுவாமியே சரணமையப்பா. இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளை தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.